காங்கிரஸ் நோக்கி விசிக நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, விஜய் நோக்கி விசிக நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் சொல்ல முடியாது. காங்கிரஸ் போச்சுன்னா விசிக அவங்க கூட போனாலும் போவாங்க, சொல்ல முடியாது. இல்லை கன்சிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பெற்றது குழந்தை சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் தேர்தல் கூட்டணி வரும்போது அதெல்லாம் தூக்கி போட்டு போனாலும் போவாங்க. இட பிரச்சனையை காரணம் காட்டி போனால் என்ன பண்ணுவீங்க? விடுதலை சிறுத்தைகள் அதுக்குன்னு காங்கிரஸ் போயிட்டா ஒரு பல்க் ஆஃப் சீட் கிடைக்கும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா? உங்களுக்கு கொடுத்தா தோற்றுருவாங்க. திமுகவே அங்கே நிற்கும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? மெஜாரிட்டி தேவைப்படும், திமுகவே நிற்கும். வரப்போகிற எலெக்ஷன்ஸ் ரொம்ப டஃப்பான எலெக்ஷன்ஸு. ஸோ அதிகமான இடங்களில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி டஃப்பான எலெக்ஷன் யோசிக்கிற அளவுக்கு காங்கிரஸ் அவ்வளோ பவர் இருக்கா தமிழ்நாட்டில்? டஃப்பான எலெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் ஒரு 2வது டேர்ம் வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் ஓட்டு வாங்கி வரணுன்றது இருக்குல்ல, அது ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான். ப்ரோ இன்குபன்சியை நீங்கள் உருவாக்கணும். இப்போது திமுக பல நலத்திட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம், மக்களுக்கு அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், 1000 ரூபாய் அதிகமான எண்ணிக்கையில் கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோம், லேப்டாப் கொடுத்துருக்கோம், ஆமாம் புதுமை பெண் திட்டம்ன்றாங்க, நிறைய வரிசையாக தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம்னு அந்த விடியல் பேருந்து போன்ற பல விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்கல்ல. இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பிரச்சனையை தீர்த்துட்டாங்கல்ல, டிஏபிஎஸ் போட்டாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு வந்து செட்டில் பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இடைநிலை ஆசிரியர் மட்டும்தான் பிரச்சனை ஓடின்னு இருக்குது, அது கூட சரி பண்ணிட்டு வாங்க சொல்கிறாங்க. அப்போது பாசிட்டிவாக ஓட்டு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் நெகட்டிவாக வந்து ஒரு போர் இன்குபன்சி ஓட்டு இருக்குது. அவங்களுடைய முக்கியமான பலம் என்னென்னா எதிர்க்க அவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் 2ஆக பிரியுது. விஜய் சீமானும் சேர்த்து 3ஆக பிரியுது. அதுதான் அவங்களுடைய பலம். திமுக ப்ரோ இன்குபன்சியில் ஓட்டு வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களுக்கு எதிரான ஓட்டு 3ஆக பிரியுது. அவங்க ஓட்டு எவ்வளோ தூரம் போதுன்னு சொல்ல முடியாது. திமுகவுக்கு போகிற ஓட்டு மைனாரிட்டி ஓட்டை விஜய் எவ்வளோ தூரம் எடுப்பார் சொல்ல முடியாது. சீமான் எவ்வளோ தூரம் எடுப்பார்னு சொல்ல முடியாது. சீமான் கொஞ்சமாக தான் எடுப்பார். விஜய் எவ்வளோ தூரம் எடுப்பார்? விஜய் கண்டிப்பாக முஸ்லீம்ஸ் ஓட்டு எடுக்க முடியாது. ஏன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு அப்புறம் முஸ்லீம்ஸ் ஸ்ட்ராங்காக டிஎம்கே பக்கம் இருக்குது. காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நோக்கி நகர்னா முஸ்லீம்ஸோட ஓட்டுமே பாதிக்கு பாதி அந்த பக்கம் நகர்றதுக்கு வாய்ப்புகள். இந்த எலெக்ஷன்ஸில் முஸ்லீம்ஸ் வந்து திருப்பரங்குன்றம் விஷயத்தில் டிஎம்கேயோட ஸ்ட்ராங்காக இன் ஃபேவர் ஆஃப் முஸ்லீம்ஸ் இருந்ததுனால அவங்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம், பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு இறங்கி போராடாத காங்கிரஸ் போய் ஒரு படத்துக்காக இறங்கி போடுறாங்கன்னா இவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வி. அது வந்து பிஜேபியோட பிளவுவாத அரசியல் தெரிஞ்ச விஷயம் தான் நேஷனல் லெவலில், இது புதுசு கிடையாது. இது வந்து உங்களுக்கு விஜயோட நெருக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லை. நம்ம விஜயோட ஒரு நெருக்கமாக போகிற மாதிரியும் விஜயை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. பண்ணி இதன் மூலமாக திமுகவுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவங்க பவர் ஷேரிங்க்கு ஒத்துக்கணுன்ற மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, அதிக இடங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்களா? அவங்க பவர் ஷேரிங் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு தகவல் இருக்குது.